ஒரு காலத்தில் அடர்ந்த பசுமையான அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பறவைகளின் கீச்சு ஒலி மற்றும் பல இனிய விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அந்த காடு மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த காட்டில் ஒரு சிறிய சுறுசுறுப்பான குரங்கு இருந்தான். அவன் பெயர் மைலோ. மைலோ மிகவும் விளையாட்டு பிடித்தவன். எப்போதும் மரத்திலிருந்து மரத்திற்கு தாவிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் கொஞ்சம் பேராசைக்காரனாக இருந்தான். ஒரு நாள் காலை நேரத்தில் மைலோ காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் தூரத்தில் ஒரு பெரிய வாழை மரத்தை கண்டான். அந்த மரத்தில் தங்கம் போல மஞ்சள் நிறத்தில் நிறைய பழுத்த வாழைப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. மைலோ அதை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். மைலோ வேகமாக மரத்தில் ஏறி அனைத்து வாழைப்பழங்களையும் ஒன்று கூட விடாமல் எடுத்தான். அவன் மனதில் இவையெல்லாம் எனக்கே வேண்டுமென்று நினைத்தான். அருகில் யாராவது வந்தாலும் அவன் பகிரவில்லை. எல்லா வாழைப்பழங்களையும் பெரிய குவியலாக சேர்த்துக் கொண்டான். மைலோ எல்லா வாழைப்பழங்களையும் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான். அவன் யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை. நண்பர்கள் பின்னால் பார்த்து கவலையாக நின்றார்கள். மைலோ ஒரு பெரிய மரத்தின் கீழ் தனியாக உட்கார்ந்தான். அவன் சுற்றிலும் யாரும் இல்லை. ஆரம்பத்தில் அவன் மகிழ்ச்சியாக இருந்தானால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தனிமை உணர்ச்சி வந்தது. சில நேரம் கழித்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. வாழைப்பழங்கள் அதிகமாக வெப்பத்தில் பழுதாக ஆரம்பித்தன. சிலவை கீழே விழுந்தன. பூச்சிகள் வந்தன. மைலோ பயந்துவிட்டான். என்ன செய்கிறது என்று கவலைப்பட்டான். அதே நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் மீண்டும் வந்தார்கள். அவர்கள் மைலோவை பார்த்தார்கள். அவன் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் அவனை விட்டு போகவில்லை. பறவை தண்ணீர் கொண்டு வந்தது. முயல் சுத்தம் செய்தது. ஆமை நிழல் கொடுத்தது. மைலோ மிகவும் வருந்தினான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் நண்பர்களிடம் நான் தவறு செய்தேன், மன்னிக்கவும் என்று சொன்னான். அவன் பேராசை சரியில்லை என்பதை புரிந்து கொண்டான். பிறகு மைலோ எல்லா வாழைப்பழங்களையும் நண்பர்களுடன் பகிர்ந்தான். அனைவரும் சேர்ந்து சிரித்தார்கள், சாப்பிட்டார்கள், மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். அந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக மாறியது.